பொதுவா நாம தான் வயசுல பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆனா வயசான முதியவர்கள் எல்லாம் சின்ன குழந்தைகளோட காலில் விழுந்து வரம் கேட்கிற ஒரு வினோதமான திருவிழாவை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாம குழந்தை வரம் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு இங்க கருவாட்டு சோறு தான் பிரசாதமா தர்றாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இது தமிழ்நாட்டுல எங்க நடக்குது? அப்படி என்ன விசேஷம் அங்க? வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கிற எட்டிமடை புதூர் பகுதியில் அமைந்திருக்கிறது தான் புகழ்பெற்ற தேவி கருமாரியம்மன் கோயில். அங்கதான் இந்த ஆச்சரியமான நிகழ்வு நடந்திருக்கு. இங்க வருஷம் வருஷம் பங்குனி மாச திருவிழா ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்கும். இந்த திருவிழா முடிஞ்சு சரியா ஒரு வாரம் கழித்து அம்மனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பூஜை பண்ணுவாங்க. இந்த விழாவோட மிகப்பெரிய ஹைலைட் 7 சிறுமிகளை தேர்ந்தெடுத்து அவங்கள சப்த கன்னிமார்களை நினைச்சு வழிபடுறது தான். கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற நாகர்கோயில்ல இந்த 7 சிறுமிகளுக்கும் ஸ்பெஷலா பூஜை செஞ்சு பம்பை மேல மதுரை அவங்களுக்கு அப்படியே ஊர்வலமா கூட்டிட்டு வருவாங்க. அப்போ நடக்கிற ஒரு விஷயம் தான் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கும். வழியில நிக்கிற ஆண்கள், பெண்கள், வயசான முதியவர்கள்னு எல்லோரும் இந்த சிறுமிகளை சாட்சாத் அந்த அம்மனாகவே பாவித்து அவங்க காலில் விழுந்து தங்களுடைய வேண்டுதல்களை வச்சு வரம் கேட்பாங்க. கோயிலுக்கு வந்ததும் அந்த சிறுமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்படும். அந்த நேரத்துல பக்தி பரவசத்துல சிறுமிகளுக்கு சாமி வந்து ஆடுறத பாக்குறப்போ நமக்கே மேசிலிட்டு போகும். அடுத்ததா இந்த விழாவோட மிக முக்கியமான கட்டம் கருவாட்டுச்சோறு பிரசாதம். கோயிலோட அர்த்த மண்டபத்துல சாதத்தை குவியலா வச்சு அதுக்கு நடுவுல கருவாட்டு குழம்பை ஊத்தி ஸ்பெஷலா பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கருமாரியம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும். முக்கியமா பல வருஷமா குழந்தை இல்லையேன்னு ஏங்கி தவிக்கிற பெண்கள் இங்க வந்து காத்திருப்பாங்க. அவங்களோட சேலை முந்தானையில தழவாழை இலைய வச்சு அதுல இந்த கருவாட்டு சோத்தை மடிப்பிச்சியா கொடுக்கறாங்க. இதை வாங்கறதுக்காகவே வெளியூர் வெளி மாவட்டங்கள்ல இருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் வந்து பக்தி பரவசத்தோட இந்த கருவாட்டு சோத்தை வாங்கிட்டு போறாங்க. மற்ற பக்தர்களுக்கும் இதே கருவாட்டு சோறு தான் பிரசாதமா வழங்கப்படுது. இந்த நிகழ்ச்சியை பத்தி கோயில் நிர்வாகத்துல விசாரிச்சப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை வரம் வேணும், கல்யாண தடை விலகணும், கழுத்த நெரிக்கும் கடன் பிரச்சனை தீரணும்னு நினைச்சு வந்து இந்த கருவாட்டு சோத்தை மடிப்பச்சியா வாங்கிட்டு போறவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அவங்க நினைச்ச காரியம் அப்படியே நடக்குது. அதனாலதான் இங்க வருஷா வருஷம் கூட்டம் அலைமோதுதுன்னு சொல்றாங்க. முக்கியமா சிறுமிகளை சப்த கன்னிமார்களா வழிபடுறது இந்த விழாவோட ஒரு தனிச்சிறப்புன்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, நம்பிக்கையும் பக்தியும் கடந்த இந்த வினோதமான திருவிழாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஊர்லயும் இந்த மாதிரி வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் இருக்கா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க.